வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு புட்டுக்கு கடலைக்கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கடலை எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். கருப்பு கடலை. இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமா பூண்டு போட்டுக்கணும். ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு விசில் வச்சுட்டு சிம் பண்ணி 15 நிமிஷம் வச்சா நல்லா வந்துடும். இல்லை நீங்க ஆஸ் யூஷுவலா எப்படி வேக வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா நம்ம கடலைக்கறிக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வெறுங்கடாயில வறுத்தா போதும். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுபட்டு வாசனை வரும். அப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப கொஞ்சமா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். அதை நம்ம நல்லா வதக்கிடலாம். நம்ம இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்க அதை சேர்த்துடலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து மசாலாவை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா வதக்கிக்கணும். மசாலா பச்சை வாசனை போகட்டும். நம்ம கடலை நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இப்ப நம்ம வதக்கிட்டு இருந்த மசாலாவில் அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமா கடலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் 1/4 கப்பு சேர்த்தா வறுத்து அரைச்சா போதும். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலையும் நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச கடலையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு திக்னஸாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டியாகவும். அதுக்கு தான் மிக்சியும் கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா புட்டு கொஞ்சம் தண்ணியா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடலைக்கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஓரமா வச்சுட்டு கடைசியில் கொஞ்சமா தாளிப்பு ஊற்றிடலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2-3 சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கடலைக்கறியில சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் கோதுமை புட்டு பொடி தான் எடுத்திருக்கேன். கடையில் வாங்கினது தான். இப்போ நம்ம இதை எப்படி
மிக்ஸ் பண்றதுன்னு பார்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா வெதுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புட்டுக்குழல்ல கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நிறைய வேணா நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமா புட்டு பொடி, அப்புறம் கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கிடுங்க. அப்புறம் கொஞ்சமா புட்டு பொடி. இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப நம்ம அடுப்பு வச்சிடலாம். இந்த மாதிரி இந்த மேல உள்ள ஹோல்ஸ்ல ஆவி வரும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் எடுங்க. புட்டு சீக்கிரமா வந்துடும். இப்ப நம்ம புட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.